ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிற பாடல் வந்து பார்க்க போறோம். இதை எழுதினது யார் அப்படின்னா கீரந்தையார். சரிங்களா? இந்த பரிபாடல்ங்கிறது வந்து எதுல இருக்கு அப்படின்னா எட்டு தொகை நூல்கள்ல வந்து ஒரு இதா இருக்கு, ஒன்றாகும். சரிங்களா? பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? இதை எழுதினவங்க வந்து கீரந்தையார். இந்நூல் வந்து ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதனால எதன் மூலமாங்கிறாங்க? ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. ஓகேவா? இது உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இதுல வந்து 24 பாடல்களை கிடைத்துள்ளன. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மொத்தம் 74ங்கிறத 70 பாடல்கள்ங்கிறத அவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கரெக்டா நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 24 பாடல்கள் தான் இதுல கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நம்மளோட இன்றைய அறிவியல்ல வந்து நம்ம புவி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொன்னதை வந்து அந்த காலத்திலேயே புவி வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத வந்து பாடல் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலே வந்து அது எந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க உவமையா நமக்கு சொல்லும் போது இன்னும் வியப்பா தான் இருக்கும். நம்ம இப்ப வந்து சயின்ஸ் மூலமா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது, அந்த காலத்துல வந்து அவங்களோட நுண்ணறிவு மூலமா நமக்கு வந்து இதை வந்து ஒரு பாடலா எழுதி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாடலோட பொருள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு, அதாவது மரமானு அப்படின்னு சொல்றாங்க, பேரொளியுடன் தோன்றியதான். உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியது. முதல்ல என்ன தோன்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா வானம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. அப்ப அது போக என்ன ஆகுது அடுத்து? பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கி ஊழிக்காலம் தொடர்ந்தது. அதாவது புவி தோன்றினதுல இருந்து தான் நம்ம யுகம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மழை வருது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. தொடர்ந்து மழை பெஞ்சா என்ன ஆகும்? கண்டினியூஸா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வெள்ளம் உண்டாகும். அந்த வெள்ளம் பெருகி எடுத்து ஓடும்போது அந்த நீர்நிலைகள்ல எல்லாம் என்ன தோன்றுது அப்படின்னா நுண்ணீர்கள் வந்து தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படிங்கிறாங்க. உயிர்கள் வந்து அதன் மூலமா தான் நம்ம புவி உலகத்துல வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? நம்ம இப்ப பாடலை ரீட் பண்ணிடுவோமா? விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழிவுள் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபுனா வெள்ளம் பெருக்கெடுத்து அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து மழை பெஞ்சதுனால வெள்ளம் பெருக்கெடுக்குது அப்படிங்கிறாங்க. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகி இருநிலத்து ஊழியும். அந்த நீர்நிலை தேங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதுல வந்து என்ன சொல்றாங்க, நுண்ணுயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இதுல விசும்பு அப்படின்னா என்ன சொல்றாங்க? வானம். ஊழினா யுகம். ஊழ்னா முறை. தன்பெயல் அப்படின்னா என்னது? குளிர்ந்த மலை. ஆர்தரப்புனா என்னது? வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்னா சிறப்பு. ஈண்டினா செறிந்து திரண்டு. சரிங்களா? ஊழ்வுங்கிறது வந்து இலக்கண குறிப்பு இதுல என்னது? அடுக்கு தொடரா வருது. வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகை. செந்தி அப்படின்னா பண்பு தொகை சொல்றாங்க. வாரா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரிபாடல் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த செய்யுள் பாடலோட நம்ம அடுத்த இதை தொடருவோம். தேங்க்யூ.